அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 16ஆம் நாள். ஜூலை 16ஆம் நாள் நமது ஜேம்ஸ் ஆலன் அவர் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து ஜூலை 16ஆம் நாள் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என அகத்தவம் என்று ஜேம்ஸ் ஆலன் எழுதிய பகுதியினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இவர் ஆண்டொன்றுக்கு என்று ஒவ்வொரு நாளும் நாம் நல் சிந்தனைகளை, நல் விதைகளை விதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எமது குருவின் குருவாகிய எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களின் நாள்தோறும் படிக்கக்கூடிய நூல்களில் ஒன்றாகிய இந்த அகத்தவம், ஆண்டின் ஒவ்வொரு நாளும், புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற இந்த இது போன்ற நூல்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 16ஆம் தேதி. ஆடைகளின் ஆடம்பரம் களங்கத்திற்கு வழிவகுக்கும். ஆடைகளின் ஆடம்பரம் களங்கத்திற்கு வழிவகுக்கும். ஆடைகளின் அதிகப்படியான ஆடம்பரத்தோட்டம் களங்கத்திற்கு வழிவகுக்கும். இது நல்லொழுக்கமுள்ள மக்களால் கவனமாக தவிர்க்கப்பட வேண்டும். நல்லொழுக்கமுள்ள மக்களால் ஆடம்பர உடை தோற்றத்தினை கவனமாக தவிர்க்கப்பட வேண்டும் என பரிந்துள்ளார். தேவையற்ற வீண் ஆடைகளை விட கல்வியும் முன்னேற்றமும் நல்லொழுக்கம் உள்ளவருக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என பரிந்துள்ளார். கல்வியும் முன்னேற்றமும் நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் தேவையற்ற வீண் ஆடைகளை தவிர்ப்பது நல்லது என பரிந்துள்ளார். மற்றும் இலக்கியம், கலை, அறிவியல் ஆகியவை இதன் மூலம் ஊக்குவிக்கப்படும் என கலை, அறிவியல் ஆகியவை இதன் மூலம் ஊக்குவிக்கப்படும் என பரிந்துள்ளார். கல்வியும் முன்னேற்றம் தான் நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கு மிகவும் சிறந்ததாக கருதப்படும் எனவும் பரிந்துள்ளார். தேவையற்ற வீண் ஆடைகளை தவிர்ப்பது நல்லது என்றும் பரிந்துள்ளார். மற்றவை போல உடையிலும் எளிமை சிறந்தது என பரிந்துள்ளார். இவருடைய பதிவு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்ற கருதி நாள்தோறும் ஆங்கிலத்திலும், இந்த தமிழில் அறிந்து கொள்ள இயலாதவர்களுக்கு ஆங்கிலத்திலும் பகிர்ந்து கொண்டோம். ஜூலை 16ஆம் தேதி. ஜூலை 16, vanity leading to excessive luxury in clothing is a vice which should be studiously avoided by righteous people. So they should have a simple life. They should adopt a simple form of dressing also. So that's what he mentioned on this. Education and progress are of more importance to them than needless vain apparel. Literature and science are encouraged thereby. Literature, art, and science are encouraged thereby to have an education and progress in every walk of our life. So that's what simplicity in dress, as in other thing, is the best. What he quotes on the same. Just I am going to share the picture of it on the same line. What he quotes on the day on July 16. அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும். ஆடைகளின் அதிகப்படியான ஆடம்பர தோற்றம் களங்கத்துக்கு வழிவகுக்கும். இது நல்லொழுக்கம் உள்ள மக்களால் கவனமாக தவிர்க்கப்பட வேண்டும். தேவையற்ற வீண் ஆடைகளை விட கல்வியும் முன்னேற்றமும் நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இலக்கியம், கலை மற்றும் அறிவியல் ஆகியவை இதன் மூலம் ஊக்குவிக்கப்படுகின்றன என்று பகிர்ந்துள்ளார். மற்றவை போல உடையிலும் எளிமையே சிறந்தது என பகிர்ந்துள்ளார். But he quotes on English on 16, vanity leading to excessive luxury in clothing is a vice which should be studiously avoided by virtuous people. Education and progress and of more importance to than needless vanity apparel. Literature, art, science are encouraged thereby. Simplicity in dress, as in other things, is the best. What he quotes on July 16. With this, I conclude the talk on July 16. தமிழில் கூற வேண்டுமென்றால் மெடிடேஷன் என்ற சொல்லிற்கு அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 16ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் எழுதிய அந்த கருத்துரையை தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.